ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பாலிகர் இரண்டாம் பாலிகர்ன்றது பார்த்தோம் இல்லைங்களா? முதல் பாலிகர் இரண்டாம் பாலிகர்லாம் என்ன சொன்னீங்க சார்? அதாவது பாலி என்ன சொல்றது, பாளையக்காரர்கள்ல வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. முதல் பாலிகர் அதாவது முதல் பாளையக்காரர்களோட கிளர்ச்சி, இரண்டாம் பாளையக்காரர்களோட கிளர்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் முதல் பாலிகர் தான் பார்த்தோம் ஓகேங்களா? ஸோ முதல் பாலிகர்னு அழைக்கப்படுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆமா இந்த இதுல ஓகேங்களா, திருநெல்வேலியில் நடந்த போர் அந்த கிளர்ச்சியை தான் வந்து சொன்னாங்க முதல் பாலிகர்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ இந்த முதல் பாலிகர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள்லாம் பாளையக்காரர்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 72 பாளையங்களாம் பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த 72 பாளையங்கள்ல ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கும் அவங்க அந்த இராணுவ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பாளையமா என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாளையக்காரர்களோட சிஸ்டமை இன்னொரு ஒரு அரசரும் வந்து பின்பற்றிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரங்கல்ல சேர்ந்த பிரதாபருத்தி ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பாளையக்காரர்களோட முறையை வந்து பின்பற்றிருப்பாரு. பாளையக்காரர்கள் அப்படின்னா யாரு? பாளையக்காரர்கள் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிலத்துக்கான வரி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வாங்கிப்பாங்க ஓகேங்களா? அதை வாங்கி அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ரிமைனிங்கா அந்த டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் பாளையக்காரர்கள். அவங்க கிட்ட நிர்வாகம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட், அதாவது அந்த வரி வசூலிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து படிப்படியா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு நிர்வாகமும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, வளர்ந்துக்கிற அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களை மாத்திக்கிட்டாங்க சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாளையக்காரர்கள்ல நெக்ஸ்ட் 2 பாளையமா பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிழக்கு பாளையங்கள்ல வர்றதெல்லாம் என்னென்ன இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இது நாகாலபுரம் இதெல்லாம் எங்க இருக்கு சார்? நாகாலபுரம் ஆந்திரா சைடு இருக்கு, மகாராஷ்டிரா. அதாவது எங்க தெரியுமா, நிஜமாபுரி தடா போற வழியில நாகாலபுரம் வந்துடும் இல்லைங்களா? அங்கிருந்து ஆமா நாகாலபுரம் ஓகேங்களா, அதெல்லாம் வந்து சேர்த்தா வரும். அதுக்கடுத்து மேற்குல இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கப்பேட்டை, சேத்தூர். சாத்தூர் வேற, சேத்தூர் வேற ஓகேங்களா? ஆமா, இதுல வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லி மேம் வந்து உங்களுக்கு ஒரு கோட் போர்டு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? அதாவது நாகப்பாம்பு வந்து ஏதோ வெட்டி சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேற்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்களோட இடங்கள்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு 4 தலைவர்கள் பார்த்தோம். இந்த பாளையக்காரர்கள் இவங்க ரொம்ப முக்கியமான தலைவர்கள். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புலித்தேவர். அவருடைய காலம் வந்து 1755 இருந்து 67 வரைக்கும். அடுத்து வேலுநாச்சியார் வந்து பாத்தீங்கன்னா 1730 இருந்து 1796 வரைக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் 90 இருந்து 99 வரைக்கும். அடுத்து வந்தவங்க தான் மருது சகோதரர்கள். ஸோ இந்த மருது சகோதரர்களுக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன சொல்றது, ஒரு படைத்தளபதிகள் மாதிரி ஓகேங்களா? ஸோ அதனால இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலுநாச்சியார் வந்து என்ன சொல்றது, பதவி ஏற்கிறதுக்கு இவங்களும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஓகேங்களா? கேள்விப்பட்டது மட்டும்தான் சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, கர்னல் ஹெரான் அப்படின்றவர் என்ன பண்ணுவார், இவரோட தலைமையில என்ன பண்ணுவாரு, மாபுஸ்கான்றவர் யாரு அப்படின்னா ஆர்கோடு 1755 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மேல அதாவது மதுரையை எளிதா கைப்பற்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு போர் தொடுப்பாங்க ஓகேங்களா? அங்க இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர் ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த புலித்தேவர் ஓகேங்களா? இவர் வந்து கீழ்ப்படிய மறுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து அந்த வரி கட்ட சொல்லியிருப்பாங்க, இவர் கட்டியிருக்க மாட்டார். முதல்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை வர்றதே இந்த கப்பம் கட்டுறதுனால மட்டும்தான் ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட்ட முடியல அப்படின்னா அந்த நாட்டை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, ஆக்குபை பண்ணிப்பாங்க, அதுதான் ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நெற்கட்டும் சேவல என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க
அதுக்கு அடுத்து கான் சாஹிப் வந்து காலமாயிருவார். ஓகேங்களா? கான் சாஹிப்ன்றது யாரு சொல்லிப்படி ஆல்ரெடி. நவாப் வந்து சர்தார் சாஹிப்போட என்ன பண்ணுவாங்க, மொத்தம் 3 பேரோட இது பண்ணிருக்காங்க. பத்தானி அரசர்கள் சொல்லியிருக்கலாம். பத்தானி அரசர்கள் 3 அரசர்கள் பத்தி சொல்லியிருப்பேன். பத்தானி அரசர்கள் 3 அரசர்கள், அதாவது மியானா, முடிமையா, அதுக்கடுத்து நபிகான் கட்டாக் அப்படின்ற 3 அரசர்களோட என்ன பண்ணியிருப்பாரு, திருநெல்வேலியில பொறுப்பை இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க 3 பேரும், ஓகேங்களா, இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க மதுரையில. அதை நோட் பண்ணிருக்கீங்க. பத்தானி அரசர்கள் 3 பேர் நான் சொன்னேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பத்தானி அரசர்கள்னு சொல்லுவாங்க. பத்தானிய அரசர்கள் அவங்க யாருன்னா மியானா, முடிமையா, அதுக்கடுத்து நபிகான் கட்டாக். ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நவாப். ஓகேங்களா? இது வந்து ஆர்காட் நவாப்புக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா ஆர்காட் நவாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட இது பண்ணிருப்பாங்க, கை கோத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்காட் நவாப்போட சகோதரர் தான் மாபூஸ் கான். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, புலித்தேவரை எதிர்ப்பாங்க. அப்போ அந்த இப்போ எதிர்க்கிறப்போ இந்த பத்தானி அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆர்காட் நவாப் இருக்காங்களே அவங்களை எதிர்க்கிறதுக்காக ஆமா இவங்க 3 பேர் ஆமா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இவங்க 3 பேர் சேர்ந்து ஆர்காட் நவாப்பை எதிர்ப்பாங்க. சோ அந்த டைம்ல ஆர்காட் நவாப்பா யார் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலின்ற ஒரு ஆர்காட் நவாப் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ பிரிட்டிஷ் எதிர்க்கிறப்போ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹைதர் அலி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனா ஹைதர் அலி என்ன பண்ணிருக்க மாட்டாரு, ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அப்ப அவங்க வந்து அவங்க பேர் முகலாயர்களோட அவங்க கூட கொஞ்சம் பிரபலம் மராத்தியர்களோட கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுனால அவங்க கூட சண்டை போடணுங்கிறதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை அவர் இருந்திருப்பாரு. அதனால ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா களக்காடு போர் நடந்தது. களக்காடு போர்னு ஒரு போர் நடந்திருக்கும். அந்த களக்காடு போர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நவாப் படைய மாபூஸ் கானுக்கு, நவாப் இருக்காரு இல்லைங்களா, அந்த ஆர்காட் நவாப்போட தம்பி மாபூஸ் கான் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, திருநெல்வேலிக்கு போறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க மிகப்பெரிய படையை ஒண்ணு அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த படையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1000 பிரிட்டிஷ்காரர்களும் 600 காலாட்படையிலும் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலாட்படை குதிரை படையில இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட புலித்தேவருக்கு, ஓகேங்களா, புலித்தேவருக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர். ஓகேங்களா? புலித்தேவருக்கு திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய அரசர்கள், இந்த குறுநில அரசர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்ப்பாங்க. அப்படி எதிர்க்கப்போ என்ன ஆயிரும், புலித்தேவர் வந்து வின் பண்ணிடுவார். ஓகேங்களா? அப்படி எதிர்க்கிறதுக்கு முன்னாடி 1761 புலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகள் சொல்லியிருப்பேன். 3 முக்கிய கோட்டைகள் என்னது, புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் வாசுதேவன் பனையம். ஓகேங்களா? இது 3 என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. ஓகேங்களா? 1761 மே 10 வந்து என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்து கான் சாஹிப்ன்றவர். ஓகேங்களா? கான் சாஹிப்ன்றவர் இங்கதான் வருவார். ஓகேங்களா? அந்த கான் சாஹிப் அப்படிங்கிறது யாருன்னா கம்பெனிகள், அதாவது கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசப் கான் அப்படின்றவர். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மதம் மாற்றத்துக்கு அப்ப இந்த கான் சாஹிப் அப்படின்றவரோட உண்மையான பேர் வந்து என்ன அப்படின்னா மருதநாயகம். ஓகேங்களா? மருதநாயகம். இவர் வந்து
கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கான் சாஹிப்ன்றது அவங்களோட பேரை மாத்திருப்பாங்க. யூசப் கான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூசப் கான் அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பாரு, இவர் பேரை மாத்திருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நெற்கட்டும் சேவல 1764 இவர் இறந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, நெற்கட்டும் சேவல புலித்தேவரே மறுபடியும் சண்டை போட்டு வாங்கிடுவாரு. அதுதான் வந்து புலித்தேவரோட ஓகேங்களா. இதுக்கடையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில பிரெஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. ஓகேங்களா. பாளையக்காரர்கள் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க, பிரெஞ்சு கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டனால அவங்களால ஹெல்ப் பண்ணவும் முடியாம போயிருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து அந்த இடத்துல தோற்றுருப்பாங்க, அதனால ஹெல்ப் பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனி முறையில அப்ப வந்து 1877 ஓகேங்களா, கேப்டன் கேம்பல், அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்க, 1767 கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். 1767 தோற்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அந்த நாடை இழந்தப்போயே என்ன பண்ணிடுவாரு, இறந்துடுவார். ஸோ இதுதான் வந்து புலித்தேவரோட கருத்து. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் புலித்தேவருக்கு அடுத்து என்ன யாரு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேலு நாச்சியார் அவர்களை பார்த்தோம். வேலு நாச்சியார் அவர்கள் யாரு? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ செல்லமுத்து சேதுபதி, ஓகேங்களா, அவங்களுடைய மகள் என்னைக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா 1730 வந்து பிறந்திருக்காங்க. இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் தான். இவங்களுக்கு வந்து அரசு, அதாவது மகன் கிடையாது, மகள் மட்டும்தான். அதனால வேலுராசி அவங்கதான் அவங்களை வச்சு அரசவையில வைக்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்குது. பட் ஆனால் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து அரசவையில அமர்த்தி வைக்க மாட்டாங்க இருக்காதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி எதுக்காக எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரி அரசர்கள், அதாவது இளவரசர்கள் இல்லாத நாட்டையும் என்ன பண்ணிடுவாங்க, பிற்காலத்துல கைப்பற்றிடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து ஒரு திட்டமும் வச்சிருப்பாங்க. அந்த திட்டம் என்னன்றது நம்ம பின்னாடி வரப்போம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் செல்லமுத்து சேதுபதி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அவருடைய கணவர் பெயர் என்னது, முத்து ஒடுகனார் திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த முத்து ஒடுகனார் வந்து எந்த நாட்டோட அரசரா இருந்திருப்பாரு, எந்த ஏரியாவோட அரசரா இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு அரசரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும். அந்த பெண் குழந்தையோட பேர் வந்து என்னன்னா வெள்ள சின்ன நாச்சியார். ஓகேங்களா. சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1772 லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர், ஓகேங்களா, ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காளையார் கோவிலுக்கு போவாங்க. அந்த காளையார் கோவில்ல என்ன பண்ணிடுவாங்க, தாக்கப்பட்டது முத்து ஒடுகனார் என்ன பண்ணிடுவார், இறந்துடுவார். சோ அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் போயிட்டு ஆமா எந்த மகாராஜோட இதுல வந்து தலைமுறையில இருப்பாங்க, பைதர் அலி கிடையாது. கோபால நாயக்கரோட 2 பேரு, ஹைதர் அலியும் கோபால நாயக்கரும் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபால நாயக்கரோட 8 வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களோட அவங்க தங்கி இருப்பாங்க. இந்த 8 வருஷத்துக்கு அந்த இடையில தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோபால நாயக்கரோட ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் கதை. ஓகேங்களா. சோ அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு மருது சகோதரர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியாரோட இன்னொரு இது என்னது, புலித்தேவரோட ஆட்சியில ஒருத்தர் சொல்லிருப்பேன், ஒண்டிவீரன்னு சொல்லிட்டு அவர் வந்து புலித்தேவரோட ஆட்சியில இருப்பாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ண உயிரிழந்தவங்க உதவி பண்ணிருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இவரு
அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் உதவினால அவங்க முடிசூடி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு, இவரும் கப்பம் கட்ட மறுப்பாரு, தூக்கி விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கும் சண்டை வரும், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சண்டை வராது. ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடியே கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களால அதிகமா போனதால மறுத்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருப்பாங்க. கால அவகாசம் கேட்டு ஜாக்சன் துணை வந்து என்ன பண்ணிருப்பாரு, கொடுக்க முடியாம இழுத்தடிச்சிருப்பாரு. அப்புறம் ராமநாதபுரத்துலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் செப்டம்பர்லயும் ஆகஸ்ட்லயும் என்னமோ வந்து மீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து மீட் பண்ணிருக்க மாட்டார். வர சொல்லிட்டு வர முடியும், பார்க்க முடியாது. அதுக்கடுத்து செப்டம்பர் 19ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க, அவர் வர சொல்லி 3 மணி நேரம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவர் பார்க்கவே அனுமதிப்பாங்க. அப்ப அனுமதிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ஜாக்சன் அவர் பேர் வந்து நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர் பேர் என்னன்னு சொல்லி சிவசுப்பிரமணியம், அவரோட அமைச்சர் பேர். சரிங்களா. வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் பேர் வந்து சிவசுப்பிரமணியன். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவர் ஜாக்சனை பார்க்க மீட் பண்ண போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஜாக்சன் கூட. அப்ப வந்து ஜாக்சன் இவங்க உட்கார கூட விடாம ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. அப்படி கீழ்த்தரமா நடத்துறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ ஜாக்சன் இவங்களுக்கே தெரியாம அவங்களோட படைகள் எல்லாத்தையும் வச்சு சுத்தி வளைச்சிருவாங்க. அப்படி சுத்தி வளைக்கிறப்போ அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன் என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இவரோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட அவர் யாரோட மூலமா எஸ்கேப் ஆவார் அப்படின்னா தம்பி ஊமைத்துறை ஹெல்ப்னால, அவரோட தம்பினால ஊமைத்துறையினால அந்த ஹெல்ப்னால வெளியில வந்துடுவாங்க, தப்பிச்சு வெளியில வந்துடுவாங்க. தப்பிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த என்ன சொல்றது, மதராஸ்ல வந்து ஒரு தலைவர் இருப்பார். ஓகேங்களா. வில்லியம் பிரவுன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. சாரி, அவங்க 3 பேர் கொண்ட குழு வந்து இந்த அவங்க 3 பேர் கொண்ட குழுல வந்து ஒரு இது நடத்துவாங்க. ஓகேங்களா. சோ இது எதனால இந்த பிரச்சனை முழுசா வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வசூலிக்கப்பட்ட வரி இருக்கு இல்லைங்களா, அதுல 6ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நவாபுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நவாப் மாதிரிதான் பாளையக்காரர்களும். அப்ப பாளையக்காரர்களுக்கு வந்து இது வந்து சேரணும் இல்லையா, அதனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், 1 பங்கு உங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து வாழ வைக்கணும்னு இவங்க நினைச்சனால இவர் அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லி எதிர்க்கிறனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் மறுபடியும் எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு வந்துடுறாரு. யாரு, கட்டபொம்மன் அந்த இடத்துல. அப்போ எப்போ வந்து இவர் எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு வராரு அப்படின்னா இந்த 3 பேர் கொண்ட குழு எல்லாமே விசாரிச்சு கரெக்டா இது பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர்களோட கூட்டு வச்சுப்பாரு. அப்பதான் வந்து திருச்சிராப்பள்ளியில ஒரு அறிக்கையை வந்து தயாரிப்பாங்க. அந்த அறிக்கை வந்து யாரோட சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னா மருதுபாண்டியர்களோட சேர்ந்து, மருது சகோதரர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அதாவது பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக வந்து செயல்படுவாங்க. அப்படி பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக செயல்படுறப்போ சிவகிரின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா. அந்த சிவகிரியில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கட்டபொம்மன் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களோட சேர்ந்து பாளையக்காரர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுவாங்க. அப்படி போரிடுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவகிரியை நோக்கி தன்னோட படையை நகர்த்துறப்போ கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, திருநெல்வேலியில வந்து முற்றுகை சொல்லி சொல்லிடுவாங்க.
இவங்க சிவகிரிக்கு போயிடுவாங்க, கம்பெனி திருநெல்வேலிக்கு போயிடும். ஸோ அந்த திருநெல்வேலியில இவங்க என்ன பண்ணிடுவாங்க, முற்றுகையிட்டுருவாங்க. அப்போ சிவகிரியில் இருக்கிற அரசர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக மாறிடுவாங்க. இவரை வந்து காட்டி கொடுத்துருவாங்க. அப்படி காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, 1761 இயர் போடல. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா தூக்கிலிடத்துக்கு முன்னாடி நாகாலபுரத்துல, ஓகேங்களா, நாகாலபுரத்துல வந்து தூக்கிலிடப்பட்டுருவாங்க. தூக்கிலிடப்பட்ட இடம் நாகாலபுரம். எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். சிவசுப்பிரமணியம் தான் சிவசுப்பிரமணியன் தான் நாகாலபுரத்துல தூக்கிலிடப்பட்டுருவாரு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாணர்மன் அப்படின்ற ஒரு பேரை வந்து விசாரணை வந்து நடக்கும். ஒரு ஒரு கேலி கூத்து மாதிரி ஒரு விசாரணை நடக்கும். அப்பதான் அக்டோபர் 16 தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டபொம்மன் வந்து தன்னுடைய குற்றமெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துப்பாரு. ஒரு சும்மா ஒரு இது மாதிரி வச்சு ஒரு சாதாரண விசாரணை ஒரு போலி விசாரணை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கயத்தாறுன்ற இடத்துலதான் இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். கயத்தாறுன்ற இடத்துல தான் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிலிட்டுருவாங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16. அதே மாதிரி செப்டம்பர் 13 வந்து அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியர் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. இவரை வந்து எங்க தூக்கிலிட்டு இருப்பாருங்கன்னு பாத்தீங்கன்னா நாகாலபுரத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மனை தான் கயத்தாறுல தூக்கிலிட்டு. இதுக்கு இடையிலதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து யாரு முற்றுகையிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜர் பாணர்மன். ஓகேங்களா, பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டது. என்ன சார்? சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்டார் நாகாலபுரத்துல. 1799 சார். 1799 இவர் அக்டோபர் மாசம் 1799 செப்டம்பர் மாசம் ஒரு அக்டோபர் மாசம் ஒரு மாசம் இடைவெளி. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து முற்றுகையிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுல முற்றுகையிட்டவரோட பேர் வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜர் பாணர்மன். இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, அந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து முற்றுகையிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, மேஜர் பாணர்மன். சரிங்களா, சோ இதுக்கு அடுத்துதான் வந்து இவரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடுவாங்க. ஓகேங்களா, சோ இது வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனோட கதை முடிச்சுது. இதுக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். சோ மருது சகோதரர்கள் எத்தனை பேரு? 2 பேர் மருது சகோதரர். பெரிய மருது ஒருத்தர், சின்ன மருது ஒருத்தர். சோ பெரிய மருதோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ள மருதுன்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டம் 1748 இருந்து 801 வரைக்கும். சோ இந்த 801 வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி நடக்கும். ஓகேங்களா, இந்த வேலூர் புரட்சியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாளையக்காரர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துடும்.
ஓகேங்களா, வேலூர் புரட்சியோட. ஸோ அதுக்கடுத்து இவருடைய எங்கர் பிரதர் யாரு, சின்ன மருது. இவரோட இயர் வந்து பாத்தீங்கன்னா 1750, அதே 1801. ஆமா, அதை நான் சொல்றேன் சார். அந்த 2 பேரும் ஒரே இதுல கொண்டுருவாங்க. ஏன்னா 2 பேரும் சகோதரர்கள் தானே, ஒருத்தர் சார் இன்னொருத்தருக்கு பிரச்சனை தானே, அதனால என்ன பண்ணுவாங்க. ஆமா ஆமா, நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கை முத்துவடுகனாரோட படைத்தளபதிகளா இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து காளையார் கோயில் போர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, முத்துவடுகனார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அரச உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் உதவி செய்வாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 18ஆம் நூற்றாண்டோட கடைசி நாளில் என்ன பண்ணிடுவாங்க, மருது சகோதரர்கள் பிரிட்டிஷர்கள் இருக்க திட்டமிடுவாங்க. 18ஆம் நூற்றாண்டுனா இந்த வேலூர் புரட்சி எப்போ, ஓகேங்களா, 1718ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சகோதரர் ஊமைத்துறை யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர், அவரோட கூட்டு சேர்ந்துப்பாங்க. கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையிட்டு அதுக்கடுத்து பெரு சேதம் பெரு அழிவு எல்லாத்தையுமே இவங்க ஏற்படுத்துவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் கழகம்னு மருது சகோதரர்கள் கழகம். ஓகேங்களா, மருது சகோதரர்கள் கழகம் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க, ரிபேலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ், அதுதான் கலகம்னு சொல்லுவோம். ரிபேலியன் தான் கலகம், மருது சகோதரர்கள் கலகம். சொல்லுங்க சார். மருது சகோதரர்கள் கழகம் வந்து பாத்தீங்கன்னா 1800 இருந்து 1801 ஒரு வருஷம் தான் இந்த கழகம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மருது சகோதரர்கள் கழகத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கட்டபொம்மன் வந்து 1799 தூக்கிலிடப்பட்டுருவாரா, ஒடுக்கப்பட்டுருவாங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1800 இந்த கழகம் வெடிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு போர் தொடுக்கிறப்பதான் 2வது என்ன ஆகும் அப்படின்னா 2ஆம் பாலிகர் அப்படின்ற ஒரு இது வரும். 2ஆம் பாளையர்காரர்களின் ஆட்சி முறை வரும். ஓகேங்களா, இதுதான் என்னது 2ஆம் பாலிகர் போர்னு சொல்லுவாங்க. முதல் பாலிகர் போர்ல தான் நமக்கு யாரு வருவாங்க, அந்த 4 பேர் வருவாங்க. யாரு, புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கடுத்து மருது சகோதரர்கள் வருவாங்க. மருது சகோதரர்கள் வந்து, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 1799ல முடிச்சிட்ட உடனே வந்து 1800ல இவங்களுடைய கழகம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க 2ஆம் பாலிகர் போர்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2ஆம் பாலிகர் போர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவிலதான் எல்லாரும் அதிகமான கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த போர்ல வந்து மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மருது பாண்டியர்களும், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், மலபார் கேரளால இருக்கக்கூடிய பர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா, மறுபடியும் துண்டாஜி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழகத்தை வழி நடத்துவாங்க. ஓகேங்களா, சோ நீ கொடுத்துருப்பாங்க பாருங்க, சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர்கள். ஓகேங்களா, சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியன், கொங்கு நாட்டை சேர்ந்த தீரன் சின்னமலை, திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் மைசூரில் தூண்டாஜி, அதுக்கடுத்து பழசிராஜா, மலபாரோட பழசிராஜா கேரளா வருவான்.
ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தென்னிந்தியால ஒரு போர், இந்த கழகத்தை மருது சகோதரர்கள் கழகம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இவங்களும் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பேர்லாம் எழுதிக்கங்க. பழசிராஜா கேரளாவை பார்த்தப்போ அவங்க ஒருத்தருடைய பேரு. பழசிராஜான்றது ஒரு பேரு, கேரளா வர்மன்றது அது ஒரு புனை பெயர். இவங்க எல்லாம் தென்னிந்திய கூட்டமைப்புன்ற வந்து உருவாக்குனாங்களா? ஆமா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கழகம் சொன்னேன் இல்லைங்களா, யாரு சவுத் இந்திய கழகம், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியில இவங்க எல்லாம் வந்து முக்கிய பங்காற்றிருக்க ஒரு அரசர்கள். ஓகேங்களா. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது 1800 இல்லைங்களா விருப்பாட்சியில என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் கம்பெனிக்கு எதிராக, கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. ஓகேங்களா. ஆமா, 1800 ஏப்ரல் மாதம். அதே வருஷம் கோயம்புத்தூர்லயும் வந்து ஒரு எழுச்சி வந்து அதிவேகமா பரவுது. அந்த எழுச்சி வந்து ராமநாதபுரம், மதுரை இந்த 2 இடத்துலயும் வந்து ஒரு கிளர்ச்சி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கம்பெனி, அதாவது நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மைசூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பன் இருக்காரு இல்லையா, மைசூர் கிருஷ்ணப்பாவும் மலபார்ல இருக்கக்கூடிய கேரளா வர்மனும் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த டைம் போர் தொடுக்கிறப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன வந்து இன்னும் போர் வந்து வெடிக்குது. அப்படி வெடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாளையக்காரர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிலிட்டுருவாங்க. ஓகேங்களா. அவங்கள தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டபொம்மனுக்கு 2 சகோதரர்கள் இருப்பாங்க. ஒரு சகோதரர் பத்தியும் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து ஊமைத்துறை, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவத்தையான்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஊமைத்துறை தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஜாக்சன் துறை கிட்ட இருந்து கட்டபொம்மனை காப்பாத்துவார். ஸோ இன்னொருத்தரோட பேர் வந்து செவத்தையா. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம்ல கட்டபொம்மனோட தூக்கிட்டுருவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரையும் சிறைப்பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா. சிறைப்பிடிச்சு 1801 வரைக்கும் அவங்களை எங்க வச்சிருப்பாங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயில வச்சிருப்பாங்க. அந்த பாளையங்கோட்டை ஜெயில இருந்து என்ன பண்ணிடுவாங்க, தப்பி ஓடிடுவாங்க. பாளையங்கோட்டை ஜெயில் எங்க இருக்கு சார்?
திருநெல்வேலி ஓகேங்களா. ஸோ அந்த இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்க 2 பேரையும் ஜெயில வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அங்க இருந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த சின்ன மது இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்துடுவாங்க. எங்களை வந்து காப்பாத்துங்க, நாங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எங்களையும் வந்து உங்களோட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவர் என்ன பண்ணிடுவாங்க, இவங்களை சேர்த்துக்குவாரு. சேர்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறுவயல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாரு ஓகேங்களா. யாரு, சின்ன மருது 1801 சிறுவயல்ன்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போவாரு. அங்க போனா அந்த பாளையங்கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, இங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதை ஆக்கிரமிச்சிருக்கப்போ காலின் மெக்கலை அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் தலைமையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருது சகோதரருக்கு சிவகங்கையில ஒரு முற்றுகையிடுவாங்க ஓகேங்களா. மருது சகோதரர்களை முற்றுகையிட்ட பிரிட்டிஷ் தலைவரோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காலின் மெக்கலை. காலின் மெக்கலை. சின்ன மருது அண்ட் இவங்க 2 பேரையுமே வந்து முற்றுகையிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணனாலதான் அவங்கள முற்றுகையிடுவாங்க. முற்றுகையிட்டது இவங்க 4 பேர் இருக்காங்க. மருது சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க, கட்டபொம்மன் 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஆனா இவர் வந்து முற்றுகையிட்டது சிவகங்கையில யாருன்னா மருது சகோதரர்கள் 2 பேர் மட்டும். முற்றுகையிட்டு ஓகேங்களா. அதுவும் எப்படி முற்றுகையிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பியோடைய ஊமைத்துறையும் சிவத்தையாவையும் எங்களுக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முற்றுகையிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மறுத்துருவாங்க. யாருன்னா மருது சகோதரர்கள் மறுத்துருவாங்க. அவங்க மறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்னல் அக்னியூ மறுபடியும் கர்னல் இன்சு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகங்கையை நோக்கி படையெடுப்பாங்க ஓகேங்களா. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்னல் அக்னியூ கர்னல் அக்னியூ இன்னொருத்தர் வந்து கர்னல் இன்சு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருது சகோதரர்களை முற்றுகையிடுவாங்க. எங்க அப்படின்னா, சிவகங்கையில. எதனால அப்படின்னா, அந்த ஊமைத்துறையையும் அவருடைய இன்னொரு தம்பி முற்றுகையிட்டுருவாங்க சார். பட் ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சிவகங்கையை முற்றுகையிட்டுருவாங்க. இருந்தாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு குழு அமைச்சு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் தொடுப்பாங்க. கர்னல் அக்னியூ, கர்னல் இன்சு மீண்டும் வந்துட்டு மருது சகோதரர்களை முற்றுகையிடுவாங்களா? ஆமா, மெக்கலை துணையோட அந்த பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிட்டுருவாங்க சார். சரிங்களா, தப்பியோடைய சகோதரர்கள்கிட்ட. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மருது சகோதரர்கள்ட்ட தஞ்சம் அடைவாங்களா. அப்ப தஞ்சம் அடைகிறப்ப இவங்களை ஒப்படைக்க சொல்றாங்க. அப்படி ஒப்படைக்க சொல்றப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கர்னல் அக்னியும் கர்னல் இன்சுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகங்கையில மருது சகோதரர்களை முற்றுகையிட்டுருவாங்க. அதுக்கடுத்து அவங்க இவங்களை வந்து காட்டி கொடுக்காதனால ஜூன் 1801 விடுதலையின் முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை ஓகேங்களா, விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி ஒரு பிரகடனம் 1801 விடுதலை அப்படின்ற ஒரு பிரகடனத்தை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்ற அந்த பேரறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. 1801 விடுதலை அப்படின்ற பிரகடனத்தை திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது. பேரறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அத வந்து
திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா பேரறிக்கைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இந்த அதுக்கு அடுத்து அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு எதிரா, ஓகேங்களா, ஓகே, இந்த பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக வந்து மண்டலம், சாதி, அதுக்கடுத்து வந்து சமயம், ஓகேங்களா, அதுக்கடுத்து இன வேறுபாடு, மொத்தம் 4 விஷயம். மண்டலம், பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டலம், மண்டலம், சாதி, சமயம், இன வேறுபாடு, இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு 1801ஆம் ஆண்டு ஒரு பேரறிக்கை வந்து கொண்டு வராங்க. கடந்து ஒரு பேரறிக்கையை உருவாக்குறாங்க 1801. சோ அந்த பேரறிக்கை வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில இருக்கக்கூடிய நவாப் கோட்டையின் முன்சுவர், ஓகேங்களா, திருச்சியில் நவாப் கோட்டை முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. அந்த அறிக்கை எங்கெங்க ஒட்டிருக்காங்க அப்படின்னா திருச்சி நவாப்போட கோட்டை, நவாப் கோட்டை, ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர், சுற்றுச்சுவர், இது ரெண்டுலயும் என்ன பண்ணிடுறாங்க, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை ஒட்டிடுறாங்க. இதுதான் வந்து அந்த விடுதலைக்கு ஃபர்ஸ்ட் ஒட்டப்பட்ட ஒரு அறிக்கை, பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஓகேங்களா? சோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன பண்றாரு, இந்த மருது சோழர், சின்ன மருது இருக்காரு இல்லையா, 20,000 பேர் என்ன பண்ணிடுறாரு, திரட்டிடுறாரு. எந்தெந்த ஏரியால இருந்து திரட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா வங்காளம், சிலோன், மலேயாளம், இந்த 3 இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா 20,000 பேரை திரட்டிடுறாங்க. திரட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் அரசுகளோட போர் புரிய ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து பிரிட்டிஷ் படைகள் வந்து ஓகே, இந்த மாதிரி பிரிட்டிஷ் படைகளை வந்து இருக்கிறதுக்காக இன்னும் 3 இது வந்து யாரெல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் ஒண்ணு சேர்றாங்க பிரிட்டிஷ்காரர்கள இருக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்து ஈஸ்டர்ன் கம்பெனில எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அடியப்பட்டு வச்சிருக்கு. இவங்க வெளியில இருந்து கொண்டு வர்றதுக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? எப்படி, எந்த வெளியில இருந்து? இப்போ நீங்க சொன்னீங்க சிலோன், எங்க தமிழ்நாட்டிலே இருந்து கப்பல் வழியா சார், கப்பல் படகு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது சிறு குறுநில மன்னர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குறுநில மன்னர்களோட உதவியில இவங்க நாடுவாங்க இல்லையா, அவங்க மூலமா தான் அவங்க வருவாங்க. இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, இங்க வந்து மராத்தியர்களா ஒரு மேப் ஒண்ணு பார்த்தோம்ல சார், இந்த மேப் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஆக்கிரமிப்பு இருந்துச்சு. அப்ப இங்கெல்லாம் அவங்க ஃப்ரீயா தானே இருந்தாங்க. அப்ப இது வழியா அவங்க உள்ள வந்திருக்கலாம் இல்லையா, புரியுதுங்களா? சிலோன் எங்க இருக்கு, இங்கதான் சிலோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வழியா அவங்க உள்ள வந்திருக்கலாம் இல்லையா. அதாவது லாஸ்ட் அந்த கர்நாடகா இங்க பாருங்க, அவங்க வர்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. இந்த இடம் மட்டும்தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அப்ப உங்களுக்கு இங்க இருந்து வழி இருக்குல்ல. ஆமா, ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ புதுக்கோட்டையில உங்களுக்கு இந்த சைடு தானே இருக்கு. அப்போ சிலோன் வழியா அவங்க ஈஸியா உள்ள வந்துடலாம் இல்லையா. சோ அதனால உள்ள வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ ஓகே, சோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த 3 இடத்துலயும் வந்து இவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுறாங்க. அப்படி திரட்டுறப்போ அந்த மாதிரி திரட்டுறப்போ புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அரசுகள் என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ்காரர்களோட இணைஞ்சிருவாங்க. அப்ப பிரிட்டிஷ்காரர்கள் இணைஞ்சா என்ன ஆயிரும், இந்த இது வந்து
பாளையக்காரர்கள் வந்து கம்மியா இருக்கனால இவங்க தோற்றுவாங்க இல்லையா, அதனால என்ன ஆகும், சிவகங்கையில ஒரு வீழ்ச்சி நடக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த சிவகங்கை வீழ்ச்சியில என்ன ஆகும், அந்த தஞ்சாவூர்லயும் திருச்சியில இருந்து யார் யாரெல்லாம் அந்த கிளர்ச்சிக்கு போனாங்களோ அவங்க எல்லாம் தோற்றுவாங்க. இதுதான் நடக்கும். ஓகேங்களா? சோ கிளர்ச்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரான்மலை, காளையார் கோயில், அது ரெண்டையும் என்ன பண்ணிடுவாங்க, தஞ்சம் புகுந்துருவாங்க. எங்க, இந்த திருச்சியிலயும் இன்னொரு இடத்துல எங்க இருந்தோம் சொல்லு, தஞ்சாவூர்லயும் திருச்சியிலும் நடக்கும் இல்லைங்களா, பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த புதுக்கோட்டையில இருக்கவங்க இன்னும் 3 பேர் சொன்னாங்க, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர், இந்த 3ல இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ்காரர்களோட கை கோர்த்துருவாங்க. அப்படி கை கோர்த்துட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர்லயும் திருச்சியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இவங்களால தோற்கடிக்கப்பட்டுருவாங்க, பிரிட்டிஷ்காரங்களால தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. அவங்க தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க எங்க போய் இது வந்து தஞ்சம் புகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்மலையிலையும் காளையார் கோயிலையும் என்ன பண்ணிடுவாங்க, தஞ்சம் புகுந்துருவாங்க. காளையார் கோயில் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் சார், காளையார் கோயில் பார்த்தோம். அப்ப அங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, தஞ்சம் புகுந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் பிரிட்டிஷ்காரர்களை அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ்காரர்களால தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த சிவகங்கையில ஒரு ஆட்சி இது பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாளையக்காரர்களோட இது தோல்வி வந்து நிரூபணம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இந்த கிளர்ச்சி வந்து இந்த கழகம் வந்து தோற்கடிக்கப்பட்டனால ராமநாதபுரத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் 24 வந்து என்ன பண்ணுவாங்க, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்ப மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1801 அக்டோபர் 24.
சொல்லியிருக்கேன். ஆமா, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டுருவாங்க இல்லையா? எப்போ வந்து தூக்கிலிடப்படுவாங்கன்னு சொன்னேன், அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கிளைச்சர்கள் இருக்காங்களே, மொத்தம் அந்த 72 பாளையங்களா பிரிச்சிருப்பாங்களா, 73 பாளையங்களா பிரிச்சிருப்பாங்களா சார்? 72 பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. எந்த பாளையமும் வேண்டாம், பாளையக்காரர்கள் முறையே வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அதை கரைச்சி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே வந்து மலையான் அப்படின்னக்கூடிய அந்த மலையான்றது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, பினாங் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? அந்த பினாங் நாட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள எல்லாம் நாடு கடத்திடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நவம்பர் 16 அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த ஊமைத்துறையும் சிவத்தையாவையும் தலையை துண்டிச்சு. ஓகேங்களா? அக்டோபர் 24 இவங்க 2 பேர்த்தையும், யார, நம்மளோட மருது சகோதரர்களை தூக்கிலிட்டு ஊமைத்துறையும் சிவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சியில தலையை துண்டிச்சிருவாங்க. நவம்பர் 16. அதுவும் 1801 1801 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டுருவாங்க. ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மருது சகோதரர்களோட கழகத்தை தென்னிந்திய புரட்சின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் வந்து இதை சவுத் இந்தியன் ரிபேலியன் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் பார்லிமெண்ட் வாரம் வந்து ஏன் சவுத் இந்தியன் ரிபேலியன், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மருது சகோதரர்கள் வந்து இந்த அளவுக்கு அதனால தென்னிந்தியாவுடைய கிளர்ச்சின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த கிளர்ச்சினாலதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடக ட்ரீட்டி, அதாவது கர்நாடக உடன்படிக்கை வந்து என்ன ஆகும் அப்படின்னா கையெழுத்தாகும். ஓகேங்களா? இந்த கிளர்ச்சினால என்ன சொல்லிருக்காங்க, இதை அடக்க ஆங்கிலேயருக்கு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகும். அதாவது இந்த இவங்களுடைய கழகத்தை அடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு, 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1801 கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இது தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டை வழங்கியது. தமிழ்நாட்டோட ஆங்கிலேயருக்கு நேரடி கட்டுப்பாடு இந்த உடன்படிக்கையினால. அதனால இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், பாளையக்காரர்களோட ஆட்சி முடிவுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ பாளையக்காரர்களை நம்ம பார்க்க வேண்டிய 4 தலைவர்கள், அந்த 4 தலைவர்கள் பிளஸ் வந்து இந்த அவங்க கூட போரிட்ட தலைவர்கள், இதோட இன்னும் 2-3 பேர் இருப்பாங்கல்ல, ஊமைத்துறை, சிவத்தையா, பெரிய மருது கூட யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் எங்க தூக்கிலிடப்பட்டாங்க, இவங்க எங்க தூக்கிலிடப்பட்டாங்க, பாஞ்சாலங்குறிச்சியில வந்து ஊமைத்துறை, சிவத்தையா வந்து தூக்கிலிடப்பட்டாங்கன்னா நவம்பர் 16. அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எங்க தூக்கிலிடப்பட்டாங்க, சிவகங்கையில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவருக்கு இதுல வந்து எந்தெந்த யாரெல்லாம் இருந்தாங்க, மஹபூஸ் கான்றவர், கான் சாஹிப் அப்படின்றவர் யாரோட புலித்தேவரோட இதுல இருந்திருப்பாங்க. அவர் இருந்த தலைவர்கள். அப்ப வந்து யாரு பிரிட்டிஷ்காரர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பத்தானிய அரசர்கள் முக்கியமான அரசர்கள், இந்த பத்தானிய அரசர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இதோட நமக்கு வந்து பாளையக்காரர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்துதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்திடுவாங்க. அந்த கர்நாடக உடன்படிக்கையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது எதை வச்சு இந்த கர்நாடக உடன்படிக்கை வந்து கையெழுத்திடுவாங்கன்னா, 1899 வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுல இருந்து 1801 வரைக்கும் அந்த பாளையக்காரர்களோட அந்த மருது சகோதரர்கள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க, தீரன் சின்னமலை வருவார். ஓகேங்களா? தீரன் சின்னமலையோட ஆண்டு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1756. ஓகேங்களா? தீரன் சின்னமலை
தீரன் சின்னமலையோட ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1756 இருந்து 1805 வரைக்கும். 1756 இருந்து 1805 வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை இருப்பார். இந்த கர்நாடக உடன்படிக்கையை இவரும் இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சரிங்களா? சோ இந்த தீரன் சின்னமலையை வந்து எப்படி அழைப்பாங்க, எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீரன் சின்னமலையோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க, தீர்த்தகிரின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அடுத்து இவர் வந்து சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் அந்த மாதிரி நவீன போர் முறைகள்லாம் என்ன பண்ணிருப்பாரு, தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இவரோட குடும்பம் மற்றும் நில பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குறத வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் அதிகமா ஈடுபட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப அந்த டைம்ல மைசூரோட சுல்தான் கட்டுப்பாட்டுலதான் என்ன யாரு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இவர் இருந்த இடத்துல கொங்கு பகுதியில தான் இவர் இருந்திருப்பாரு. அப்போ இவர் இருந்த இடத்துல யார் வந்து அந்த வரி வசூல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்புவின் திவான் முகமது அலி. ஓகேங்களா? திப்பு சுல்தான் இருக்காரு இல்லையா, அவரோட அந்த அரசவையில் இருக்கக்கூடிய திவான் முகமது அலிங்கிறவனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வரி வசூல் செஞ்சிருப்பாங்க. யாரோட பீரியட்ல, இந்த தீரன் சின்னமலையோட பீரியட்ல. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து வரி வசூலிச்ச ஒரு பேர் வந்து திவான் முகமது அலி. திவான் முகமது அலி. சோ அப்ப திவான் முகமது அலி வந்து வரி வசூல் செஞ்சுட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா மைசூருக்கு திரும்பி வந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்படி திரும்பி வந்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம தீரன் சின்னமலை இடையில புரிஞ்சு என்ன பண்ணிடுவாரு, அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுவாரு. ஓகேங்களா? அந்த பணத்தை எல்லாம் வரி பறிச்சு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த முகமது அலி என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிவமலை சென்னிமலை ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்னமலை, ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவமலைக்கும் அந்த சென்னிமலைக்கும் இடையில வந்து சின்னமலை அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பணத்தெல்லாம் வந்து வரி வசூலிச்சு புடுங்கி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு போயிட்டு என்ன பண்ணு திப்பு சுல்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிடுவாரு. சோ அந்த மாதிரி அந்த சின்னமலையில இருந்து எடுத்துட்டு போனதுனால இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தீரன் சின்னமலைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஒரு குட்டி ஸ்டோரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அதனால என்ன பண்ணுவாருன்னா திப்பு சுல்தான் வந்து இவரை வந்து தாக்குறதுக்காக என்ன பண்ணுவாரு, படைகள் அனுப்புவாரு. எங்க அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில வந்து என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டு படையும் மோதிப்பாங்க. யார் யாரு, திப்பு சுல்தானோட படையும் தீரன் சின்னமலை படையும் எந்த இடத்துல மோதிப்பாங்க அப்படின்னா நொய்யல் ஆறுல மோதிப்பாங்க. அப்படி மோதிக்கிறப்போ அப்படி வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து அவர் எதனால இறந்துருவாருன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். திப்பு சுல்தான் நம்ம பார்த்தோம்ல அந்த ட்ரீட்டில பார்த்தோமே, ஓகே, திருவிதாங்கூர்ல வந்து அவர் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுவாரு, இறந்துருவாரு இல்லையா? அதுக்கடுத்து அங்கே வந்து இங்கிலீஷ்காரங்க தான் வெற்றி பெற்றுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, தீரன் சின்னமலை அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து போராட வந்து ஒரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு கோட்டையை வந்து எழுப்புவாரு. ஓகேங்களா? எங்க எழுப்புவார் என்னன்னு முடிஞ்சு பண்ணல, பட் வந்து ஒரு கோட்டையை எழுப்புவார். அந்த கோட்டையை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஓடா நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓடா நிலை, ஓடா நிலை.